ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காதலோடி. எப்படியோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபைனல் சீசன்ல கடைசி எபிசோடு நல்ல ஹாப்பி எண்டிங்கா முடிச்சு வச்சிருக்காங்க. ஆனா அதுல வருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல் வந்து சாகுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க, உயிரோட இருக்கிற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. எப்படின்னா மைக் வந்து கடைசியில ஒரு ஸ்டோரி சொல்றான். ஆனா அந்த ஸ்டோரியில எல் வந்து தப்பிக்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனா அது ஒரு தியரியா தான் சொல்லியிருப்பான். கன்ஃபார்மா அவனுக்குமே தெரியல எல் வந்து அப்படி நடந்து அங்கிருந்து தப்பிச்சிருப்பாளா அப்படின்னு. பாக்குற நமக்கே சில டைம் டவுட் இருக்கும், மைக் சொல்ற மாதிரி எல் வந்து அங்கிருந்து தப்பிச்சிருப்பாளா இல்லைன்னா அப்சைட் டவுன்குள்ளேயே செத்து போயிருப்பாளா அப்படின்னு. என்ன கேட்டீங்கன்னா கன்ஃபார்மா எல் வந்து அங்கிருந்து தப்பிச்சிட்டா. அது எப்படின்னா மைக் சொல்றது எல்லாமே உண்மையா தான் இருந்திருக்கும். ஆனா அவனுக்கு தான் அது கன்ஃபார்மா தெரியல, ஒரு தியரியா சொல்லியிருக்கான். எல் வந்து உண்மையாலுமே மைக் சொல்ற மாதிரி அங்கிருந்து தப்பிச்சிட்டா. அவளுக்கு உதவி செஞ்சது காளி. ஆனா இன்னொரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹார்பர் தான். எப்படிறான்னு நீங்க கேட்கலாம். கடைசியில எல் சாகுறப்ப அப்சைட் டவுனுக்குள்ள இருப்பா. அப்ப ஹார்பருமே அதை பார்த்துருவாரு. பார்த்துட்டாங்க பயங்கரமா வருத்தப்படுவாரு. அதுக்கப்புறமா 18 மாசம் கழிச்சு எல்லாருமே நார்மலா அவங்க லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா மைக்குக்கு 11 இறந்த ஒருத்தன் இன்னுமே அவனுக்கு இருக்கும். அந்த பெஞ்சில் உட்காந்து அவள் நினைச்சு ஃபீல் பண்ணிருப்பான். அப்புறம் அவனை தேடிட்டு அங்க ஹார்பருமே வருவாரு. மைக்கு இருக்கிற வருத்தம் ஹார்பருக்கு கம்மியா தான் இருக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, மைக்கை விட ஹார்பர் தான் 11 மேல அதிக பாசமா இருந்திருப்பாரு. ஆனா அவ இறந்த பிறகு 18 மாசம் கழிச்சு ஹார்பர் ஈஸியா சகஜமான அவரோட லைஃபுக்கே போயிருவாரு. அப்படின்னா இதுல இருந்தே தெரியுது 11 வந்து மைக் சொல்ற மாதிரி அங்கிருந்து தப்பிச்சிருக்கா. அதை வந்து மைக்குக்கு முன்னாடி ஹார்பர் கண்டுபிடிச்சிருக்காரு. கண்டுபிடிச்சு அவர் தான் 11 வந்து ஹாக்கின்ஸ்ல இருந்தா அவளுக்கு சேஃப் இல்லைன்னு இந்த மிலிட்ரி ஆளுங்கெல்லாம் இந்த ஊர்ல இருந்து ஃபுல்லாவே போகட்டும், அது மூலம் நீ வேற ஒரு ஊர்ல எங்கேயாச்சும் தனியா மறைஞ்சு வாழுன்னு அவர் தான் அமுச்சு வச்சிருக்கணும். 2வது சீசன்ல பாத்தீங்கன்னாவே ஹார்பர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் 11 பார்த்து யாருக்கும் தெரியாம தனியா தான் வளர்த்திட்டு இருப்பாரு. அப்பவே அந்த மிலிட்ரி ஆளுங்கனாலதான் பிரச்சனை இருந்திருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த மிலிட்ரி ஆளுங்கனாலதான் இவளுக்கு பிரச்சனை. இந்த மிலிட்ரி ஆளுங்கெல்லாம் மொத்தமா இந்த ஊர்ல இருந்து போகட்டும், அது மூலம் நீ தனியா வாழு, அப்பதான் உன்னோட ஃப்ரெண்டுக்குமே நல்லதுன்னு ஹார்பர் தான் இவளை தனியா வேற ஒரு ஊருக்கு அமுச்சு வச்சிருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹார்பர் வந்து எண்டிங்ல ஜாய்ஸ்க்கு ப்ரொபோஸ் பண்ணி நம்ம இந்த ஊர்ல இருந்து வேற ஒரு ஊருக்கு போய் நம்ம வாழ்க்கையை புதுசா ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு எல் இருக்கிற அதே ஊருக்கு பக்கத்துல எங்காச்சும் தான் ஹார்பருமே போவாருன்னு நினைக்கிறேன், அவளுக்கு பாதுகாப்பா. அடுத்த சீசன் எடுக்கிற மாதிரி அங்கங்க சில ஹிண்ட் எல்லாமே கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனா இத ஃபைனல் சீசன் சொல்லிட்டாங்க. கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் நிறையவே வசூல் பண்ணிருச்சு. சொல்ல முடியாது, டுஃபன் பிரதர்ஸ் அடுத்த சீசன் எடுத்தாலுமே எடுக்கலாம், அதுக்குமே நிறையவே வாய்ப்பு இருக்கு. எப்படியோ ஒண்ணு ஸ்டீவுக்கு எல்லாம் எதுவுமே ஆகல. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரியே கடைசியில கொண்டு போய் நல்லாவே முடிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச மறுபடியும் எடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படி இதெல்லாம்னாலையும் இதுல இருக்கிற சில இன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து புதுசா கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே உள்ள கொண்டு வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மாதிரியே புதுசா ஒண்ணு ஆரம்பிப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாடா.